சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் செப்டம்பர் 19ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை, புரட்டாசி மாதம் 3ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் படிப்புல ஆர்வம் அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த கத்துக்கிறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். மெயினா பிரயாணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்லாம் ஏதோ இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து, படிப்பு, ஓவியம், பிரயாணம் எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்த டப்புன்னு முடிப்பீங்க. தைரியமாக இருக்கலாம். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்கும். 1 2லாம் இல்லை, பல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சனர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம், பணப்பழக்கம், தாராளமான பேச்சு, செயல்திறன், மெயினாக கைமாத்தா வாங்கியிருக்கக்கூடிய கடன் அடைக்கிறது, இதெல்லாம் இந்த நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் மாமா சொல் பேச்சு கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆந்திரம் கிழிப்பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். புது விஷயத்தை கற்றுக்கக்கூடிய நாள். அறிவு கூர்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அறிவு இருந்ததுனாவே போதும். அந்த நாளில் எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணான்னு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆலய வழிபாடுகள், புது புத்தகத்தை வாங்கி படிக்கிறது, பிரயாணங்களில் திடீர் சந்தோஷத்தை பார்ப்பது, நல்ல நட்பு உருவாகிறது, ரொம்ப நாள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நண்பர் 2 நாள் நம்மளை தேடி வந்து பேசுறது, இந்த மாதிரி மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய நடக்கும். கார்கோட்டகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிகுந்த லாபம், அபாரமான சந்தோஷம். ஒரு சில பேருக்கு புகழ் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு திடீர் பண வரவுகள் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு கிஃப்ட் வரும், எதிர்பாராத சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எடுத்த காரியங்கள் டார்கெட் இருக்கோ அதை கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் டார்க் கிரீன். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே 100% வெற்றி. இந்த நாள் யாருக்கு நடக்குது, யாருக்கு நடக்கல, நடக்குமா நடக்காதா, இப்படிதான் தள்ளி போகுது, இதெல்லாம் எந்த கவலையும் வேண்டாம். நீங்கள் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிங்கன்னா அது நடக்காமல் இருக்காது. 100% நல்லாயிருக்கும். பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தொழிலில் வெற்றி, 10 பேருக்கு உதவக்கூடிய மனோநிலை, மனோபாவகம், மன சந்தோஷம், எல்லா விஷயங்களும் நம்மளால செய்ய முடியுங்கிற நம்பிக்கை, உதாரணமாக மற்றவர்களுக்கு இருப்பது, இப்படிலாம் மாறுவீங்க. நீங்கள் தெய்வ அனுகிரகம் அந்தளவுக்கு நல்லா இருக்கு. அதனால் எல்லாமே உங்களால் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாகப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. சந்தோஷம் தைரியமாக அதிகரிக்கும். சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாகவே சில நாட்களில் நம்ம சறுக்கல்கள் இருக்கும், அதுக்காக ஒரே அடியாக விழுந்துட மாட்டோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க போதும். நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது.
மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, மேன்மையை அளிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, எந்த விஷயத்தையுமே உறுதுணையாக நின்று செய்வது, நம்ம 10 பேருக்கு மரியாதை கொடுக்கறது, அவங்க மரியாதை நம்ம திரும்பி வாங்குறது, வியாபாரங்கள் சிறந்து விளங்குவது, எல்லா காரியங்களையும் டீல் க்ளோஸ் பண்ணுறது, ரொம்ப அற்புதமான நாள். எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்டு தான், யாருமே உங்களுக்கு கெட்டவங்க கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியப்பிரான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிறைவேறும், நிவர்த்தியாகும். யாரும் நிறைய பேர் செடி வாங்கணும், துளசி செடி வாங்கணும், பூசணிக்காய் விதைகள்லாம் இந்த நாள் போட்டு நான் பூசணிக்காய் செடி வைக்கணும், கொடி வைக்கணும், இப்படிலாம் பிளான் பண்ணிங்கன்னா பண்ணலாம். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப சாத்விகமாக இருப்பீங்க. சண்டை போடணுங்கிற எண்ணமே வராது. உட்காந்து பேசி எதுவாக இருந்தாலும் முடிச்சுக்கலாங்கிற தோணும். அந்த எண்ணம் உங்களை 10 மடங்கு மேலேற்றுமே தவிர ட்ராப் பண்ண வைக்காது. அமோகமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும், திடீர் பண வரவுகள் கொடுக்கும், சந்தோஷம் மேன்மையை கொடுக்கும், அசாத்தியமான செயல்திறன் கொடுக்கும், எல்லா காரியங்களும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுங்கிறது நீங்கள் தீர்மானிக்கிறது எல்லாமே நடக்கும், எண்ணங்கள் எல்லாமே நடக்கும். அமோகமான நாள். நிறைய பேர் இந்த நாள் படிப்பு சம்மந்தப்பட்டது, அறிவு சம்மந்தப்பட்டது, பாடல் சம்மந்தப்பட்டது, கணக்கு சம்மந்தப்பட்டது, உத்தியோகம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.